கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய அருளை பற்றி தான் பேசிட்டு வரோம். அப்படி பேசிட்டு வரும்போது இந்த மாதம் பூரா அல்லாஹ்வுடைய அருளை தான் பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இது பழைய வீடியோ, ஆனால் இருந்தாலும் இந்த லைலத்துல் கத்ரை பற்றி டிஎன்டிஜே அதில் அவருடைய பேச்சாளர் அவங்க இந்த லைலத்துல் கத்ரை பற்றி பேசியிருக்காங்க. பேசும்போது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, சவுதிக்கும் நமக்கும் நோன்பு துவக்கத்தில் ஒரு நாள் வித்தியாசம். சவுதிக்கும் நமக்கும் நோன்பு துவக்கத்தில், நோன்பு ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் வித்தியாசம். அப்படி வித்தியாசம் இருக்கும்போது லைலத்துல் கத்ர்லையும் வித்தியாசம் வருமே அப்படிங்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிற 26, அவங்களுக்கு 27, ஏன்னா ஒரு நாள் முன்னாடி பிடிச்சிட்டாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் எப்படி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அவர் சொல்கிறாருன்னா, பிறையை பற்றி பேசுகிறார். அப்போ பிறையில் தான் நாம் தவறு பண்ணுறோம், பிறையில் தான் நாம் தவறு பண்ணுறோம். ஆகவே பிறையை பற்றி அவர் பேசி அவர் செய்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசுகிறார். இது நான் நிறையா வழக்கம் டைம் ஆகும், சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வித்தியாசப்படுது. ஆகையினால நாட்களும் வித்தியாசத்தான் படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லைலத்துல் கத்ரும் வித்தியாசப்படுங்கிற மாதிரி பேசுகிறார். எனக்கு அவருடைய வார்த்தையில் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, பெரிய விஞ்ஞானி நான் இல்லை, பெரிய அறிவாளியும் நான் இல்லை, சாதாரண மனுஷன். அப்போ இந்த சாதாரண மனுஷன் நேற்று சவுதியில் பிறைய பார்த்துட்டாங்க, நோன்பு வச்சுட்டாங்க, கண்ணால் பார்த்தாங்க, நோன்பு வச்சுட்டாங்க. பைனாக்குலரில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் கண்ணால் தான் பார்க்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்த்து நோன்பு, பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்க. அப்போ கண்ணால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்த்துருக்காங்க, இல்லை நேராகவும் பார்த்துருக்கலாங்க. அப்போ சவுதிக்காரங்க பார்த்துட்டாங்க, நோன்பு வச்சுட்டாங்க. நமக்கு பிறை தெரியல, அதனால் மறுநாள் நம்ம கணக்கெடுத்து நோன்பு வைக்கிறோம். அதனால் ஒரு வாரம், ஒரு நாள் வித்தியாசம் வருது இந்த பிறை பார்த்ததுனால. இப்போ இதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா, நான் கேட்குற கேள்வி பல வருடமாக நான் சொல்லிட்டு வர்றேன். எல்லோரும் ஒன்றா உட்காருங்க, உட்காந்தா தாங்க ஒரு தீர்வு வரும். ஆளுக்காள் ஒரு ஹதீஸை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுகிறீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரபூர்வமான பேச்சு மாதிரி தெரில. நான் இப்போது ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிற ஆதாரம் இதுதான். எப்படின்னா, வெள்ளிக்கிழமை காட்டிட்டான், சனிக்கிழமை காட்டிட்டான், வாரத்துக்கு 7 நாள் தான். இது எவராலே மாற்ற முடியாது. அதாவது வருடத்துக்கு 12 மாதம் தான், இது யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். வருஷத்துக்கு 10 மாதம் தான் அப்படின்னா, அப்புறம் 9 மாதம்னோம், அப்புறம் ஜனவரியும் பிப்ரவரி சேர்த்தா 12 மாதம்னோம். அப்போ 12 மாதங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தான் இவ்வளோ நாள் ஆச்சு. இத்தனை கோடிக்கணக்கான வருஷம் ஆகி இப்போ தான் மனுஷன் தன்னுடைய அறிவை கொண்டு மாதங்கள் எண்ணிக்கை வருடத்துக்கு 12ன்னா. ஏன்னா இறைவன் சொல்கிறான், இந்த பூமி வானத்தையும் படைக்கிற முதல் நாள், படைக்கிற அன்னைக்கே மாதங்கள் எண்ணிக்கை 12, வருடத்துக்கு மாதங்கள் 12 எழுதி வச்சுட்டேன் என்னுடைய ரெக்கார்டில், லவ்ஃபுல் இருக்குதுன்ட்டான். அப்போ எவ்வளோ ஆதாரப்பூர்வமாக ஒன்று சொல்கிறான் பாருங்கள். அப்போ இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இறைவன் 12 மாதம் வெளிப்படுத்திட்டான், வாரத்துக்கு 7 நாள் வெளிப்படுத்திட்டான், இந்த வெள்ளிக்கிழமையும் வெளிப்படுத்திட்டான், யௌமுல் ஜும்மா, சனிக்கிழமை சபத்துன்னு நாளையும் வெளிப்படுத்தி காட்டிட்டான். இப்போ காட்டும் போது நமக்கு என்ன ஒன்று வருதுன்னா, சவுதியில் நேற்று புற பார்த்தாங்க, நாம் இன்றைக்கி புற பார்க்குறோம். அப்போ ஒரு நாள் வித்தியாசம் வருதுன்னா பார்வை தான் டிஃப்ரெண்ட்டாக போச்சு. அதனால தான் இந்த குறைபாடு வருது. இதை உட்காந்து தெளிவுபடுத்தினா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி, இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை யாருக்கு? நமக்கும், இந்தியாவில் உள்ள நமக்கும் வெள்ளிக்கிழமை தான், சவுதியில் உள்ளவனுக்கும் வெள்ளிக்கிழமை தான், பொம்பாயில் உள்ளவனுக்கும் வெள்ளிக்கிழமை தான், சிதம்பரத்தில் உள்ளவனுக்கு வெள்ளிக்கிழமை தான், ஜப்பானில் உள்ளவனுக்கு வெள்ளிக்கிழமை தான். இந்த 24 ஹவர்ஸில் 12 ஹவர் எந்த இடத்துல வருதோ அவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான். சூரியன் மேற்கிலேருந்து கிழக்கு வருதுங்க, மேற்கிலேருந்து கிழக்கு வருது. அப்போ மேற்கில் ஸ்டார்ட் பண்ண என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுதோ அது கிழமை, அது நேரத்தை காட்டுது. அப்போ இது முடியவும் சந்திரன் வருது, அது நாளை காட்டுது. அப்போ உங்களுக்கும் வெள்ளிக்கிழமை, எனக்கும் வெள்ளிக்கிழமை, இது ஒத்து தான் ஆகணும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆனால் இதில் மட்டும் பிரச்சனை உண்டாக்குறாங்க. குறைய பார்த்தா நாங்கள் வைப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு முறையை பார்த்தா ஒவ்வொரு பெருநாளும் வித்தியாசம் வரும், லைலத்துல் வித்தியாசம் தான் வரும். இது அல்லாஹ் கொடுத்த தப்பு இல்லை, அல்லாஹ் கொடுத்ததை நாம் உணராமல் இருக்கோம். இல்லை அல்லாஹ் கொடுத்ததை நம்ம சரியான ஆய்வு பண்ணல. ஆளுக்கு ஆள் ஒரு ஆய்வு பண்ணுறோம்,
ஒரு ஆள் சரியாக பண்ணுறாரு, ஒரு ஆள் அறகுறையாக பண்ணுறாரு, ஒரு ஆள் நெருக்கத்துக்கு வர்றாரு. ஒன்றா உட்காந்து பார்த்தா இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கதர் ஒரே நாளில் வர்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்தால் ஏற்பாடு பண்ணிக்கணும். அதுதான் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிற வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை, எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை, பின்னால் உனக்கு வியாழக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு நாளுங்கும் போது லைலத்துல் கதர் ஒரு நாள் வர்றதுக்கு நம்முடைய மனசு காரணமாக இருக்கணும். இந்த விஞ்ஞானத்தை உண்மையை ஒத்துக்கிட்டாக்கா லைலத்துல் கதர் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும் என்று கூறி நிறைவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.